ரொம்ப சூப்பரா பேசிருக்காரு. தமிழ் தான், இங்கிலீஷே யூஸ் பண்ணல. அது சீமானனோட நடிப்பு அந்த மாதிரி இருக்கு. அவர் சொல்லவே வேணாம். எந்த மாதிரி வசனங்கள் வச்சிருக்காங்க? தமிழ் பற்று கொண்ட மாதிரி வசனங்கள் இருக்கா? தமிழ் தான், இயற்கையை சார்ந்துதான் அவங்க ஃபுல்லாவே. நாம் தமிழர் கட்சி தலைமை சீமானன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் அது எந்த மாதிரி இருக்கு? அவரோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கு? அவர் எப்பயும் போல தான் ஒரே மாதிரி தான் பேசுறாரு. சீமானா என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வந்துருக்காங்க. பேர் உறிஞ்சு கொள்ளல் பயன்படுத்தி இருக்காரு சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் உறிஞ்சு கொள்ளல்னு எவனுமே யூஸ் பண்ணிக்க மாட்டான் இது வரையும். ஆனால் சூப்பராக சீமான் அவர் நடிப்பு எப்படி இருக்கு? சீமான் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சு. அப்போ எல்ஐகே படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி சீமானவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் எந்த மாதிரி வசனங்களை பேசியிருக்காரு? ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசிருக்காரு. தமிழ் தான், இங்கிலீஷே யூஸ் பண்ணல. அதாவது வில்லன் கிட்ட பேசுறதுக்காக மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிருக்காங்க, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு செம்மையான ஒரு எடுத்துக்காட்டா அவரு நடிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ சீமானனோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கு? அவர் சொல்லவே வேணாம், நம்மளுக்கு தெரியும். சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்காக தான் ஃபேமிலியா வந்தோம், பார்த்தோம். அதுக்குன்னே சொன்னேன், இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, போயாகணும்னு சொன்னேன். அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்காகவே தான் வந்தோம் மெயினா. இயற்கையாக சீமான் அவர்கள் தமிழ் பற்று கொண்டவர். இந்த மாதிரி இந்த திரைப்படத்துல எந்த மாதிரி வசனங்கள் வச்சிருக்காங்க? தமிழ் பற்று கொண்ட மாதிரி வசனங்கள் இருக்கா? தமிழ் தான், இயற்கையை சார்ந்துதான் அவங்க ஃபுல்லாவே. போனு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஜென்ரேஷன், அதுவும் 2040ல. நம்ம 25 26க்கே இன்னும் நம்ம போன் இது பண்ணல. 40ல இன்னும் போனே இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அவரு வேற லெவல். பிரதீப் ரங்கராஜன் அவர் நடிப்பு எப்படி இருக்கு? அவரும் சொல்லவே வேணாம். நம்ம எவ்வளவு டியூடு டிராகன்லாம் பார்த்துருக்கோம். சூப்பரா நடிச்சிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ எல்ஐகே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்களா? பார்த்தோம். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி தலைமை சீமானன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் அது எந்த மாதிரி இருக்கு? அவரோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கு? அவர் எப்பயும் போல தான் ஒரே மாதிரி தான் பேசுறாரு. கட்சியிலையும் சரி இதே தான். இப்போ ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று அதிகம் கொண்டவர். அந்த மாதிரி வசனங்கள் ஏதாச்சும் இருக்கு திரைப்படத்தில்? என்ன மாதிரி வசனங்கள்? தமிழ் வசனம் ஒன்று பேசுறாரு விஜய் சூர்யா கிட்ட, எஸ் சூர்யா கிட்ட. அந்த வசனம் பேசுறேன் ஒரு வசனம். செம்மொழி பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம். மற்றபடி படம் நல்லா இருக்குங்களா? ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நன்றிண்ணா. எல்ஐகே படம் பார்த்தீங்க, எப்படி இருக்கு திரைப்படம்? படம் நல்லா இருக்கு நண்பா. இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட யூஸு, நம்ம வெறும் ஃபோனவே உட்காந்து தள்ளிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட உணர்வு வந்து மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்குல்ல, அந்த உணர்வை வெளிப்படுத்தணும்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தாகணும். நாம் தமிழர் கட்சி சீமானவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கு? என்ன மாதிரி வசனங்களால் வச்சிருக்காங்க? ஏன்னா இயற்கையாகவே தமிழ் தேசியம், தமிழ்னு பேசுவார், தமிழ் பற்று அதிகம் கொண்டவர். இந்த படத்தில் தமிழ் வசனங்கள் இடம் பெற்றிருக்கா, எப்படி இருக்கு? தமிழை வந்து முன்னிறுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே தமிழில் தான் பேசியிருக்காரு. வில்லங்கிட்ட ஒரு ஃபைட்டு வரும், அதில் மட்டும்தான் அவர் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். தமிழை வந்து முன்னிறுத்துறதுக்கு காரணம் இந்த படம் வந்து நீங்கள் ஒரு தமிழ் எப்படி பேசுகிறான்ற படத்தைவும் பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவரை கலாய்ப்பாங்க, அந்த கராத்தா இது பண்ணுறது அந்த மாதிரிலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இதை பற்றி தெரியாதவங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டியது. நம்ம மனித இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 2040 இன்னும் எல்லாமே அப்டேட் ஆகும். இப்போ 5Gலேருந்து 9G 10G கூட வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இயற்கை சார்ந்த இதை முன்னிறுத்திருக்காங்களா? இல்லை இயற்கை சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் குடிக்கிறது, அதை ஸ்டாப் போட்டு குடிப்போம். அதை பார்த்தீங்கன்னா உறிஞ்சுகளோன்னு யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து மொபைல்னுவோம், ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னுவோம், அதில் அலைபேசின்னு இருக்காரு. அலைக்கதிர்னு சொல்லியிருக்காரு. அலைக்கதிர்னால இந்த பறவைங்கள்லாம் சாவறது, மனுஷங்க எவ்வளோ மென்டாலிட்டியாக பாதிக்கிறாங்க, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. முழுக்க தமிழை முன்னிறுத்திருக்காங்க. முழுக்க தமிழ் முன்னிறுத்திருக்காரு. வந்து அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய குடும்ப படம் தான். தேர்தலும் நெருங்கிடுச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தமிழ் வசனங்களை பொறுத்தே சீமானோட படம் ரிலீஸ் ஆகுது. இது அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பார்த்தாங்க, ரிலீஸ் ஆகலை. ஆனால் நாம் 4 முனை போட்டி தான். சீமான் அவர்கள் திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, அவர் நடித்த படம். இது அவருக்கு என்ன ஆதரவாக இருக்கும் அந்த அரசியல்? எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம எப்படி சொல்கிறது, ஆதரவாக தான் இருக்கும் ப்ரோ. முழுக்க அவருக்கு ஆதரவாக தான் இருக்கும். தமிழை முன்னிறுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா கேரக்டர் தான் பண்ணுறாரு. அது அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திருக்காரு, தமிழை முன்னிறுத்திருக்காரு. எல்லாம் வாயிலேருந்து வர எல்லா சொல்லுமே பார்த்தீங்கன்னா தமிழ் தான். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தான். எப்படிண்ணா இருக்கு படம்? முதல்ல நான் சீமானா என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வந்தது. நாங்கள் அவர் அந்த செல்ஃபோனில் மூழ்கி எடுக்கிறாங்க, இன்டர்நெட்டில் மூழ்கி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை உடச்சி எரிஞ்சு நல்லா இயற்கையான முறையில் இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. சீமானோட அந்த ஆர்கானிக் இதில் வந்து சேர்ந்து அவங்க அங்கே ஒரு சின்ன ஒரு கேக்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இயற்கையை திரும்பணும் அப்படின்றத மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கதை. நார்மலாக சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், தமிழ் பற்று அதிகம் கொண்டவர். இந்த திரைப்படத்தில் என்ன மாதிரி தமிழ் வசனங்களும் இடம்பெற்றிருக்குண்ணா? தமிழ் வசனங்கள் அவர்
ஃபுல்லாக பேசுனதே வந்து தமிழ் வார்த்தைகள் தான் பேசுவார். குறிப்பாக வந்து இளநீர் குடிக்கும்போது ஸ்டான்னு சொல்லுவோம்ல, எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்டான்னு தான் உறிஞ்சி குழல்ன்ட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸ்டாக் பேர் உறிஞ்சி கொள்ளல் பயன்படுத்தியிருக்காரு சீமான் அவர்கள். ஆமா, சீமான் அவர்கள். அது ரொம்ப ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உறிஞ்சி குழல்னு எவனுமே யூஸ் பண்ணிக்க மாட்டான் இது வரையும். அவர் ஸ்டாக் பதிலாக உறிஞ்சி குழல் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. எனக்கு மைண்ட்ல செட் வந்து அந்த முழுக்க முழுக்க தமிழை முன்னிறுத்திருக்காங்க. முன்னிறுத்திருக்காரு. படம் எப்படி இருக்கு? நம்ம படம் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சீமான் அவர் நடிப்பு எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? தங்கச்சி படம் எப்படி இருக்கு? சுமாரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சீமான் எப்படி நடிச்சிருக்காரு? எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா நடிச்சு. படம் எப்படி இருக்கு? நம்ம படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தம்பி படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி நண்பா இருக்கு? நல்லா இருந்துச்சு. சீமான் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சு.